அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி சென்டம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி, அதாவது இந்த வருஷம் பப்ளிக் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி எழுதுறீங்க. சோ நீங்க எப்படி மேத்தமெட்டிக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல டிப்ஸ் சொல்ல போறேன். அண்ட் அது மட்டும் இல்ல, எப்படி நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றது, எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் வந்து சென்டம் எடுக்கணும்னா தேவை. சோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இந்த வீடியோ முக்கியமான வீடியோன்றதுனால உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா வச்சுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 லெசன் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆரம்பிச்சு 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா 12 லெசன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. இந்த 12 லெசன்ல சென்டம் எடுக்கிறவங்க என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் படிக்கணும், அண்ட் அது மட்டும் இல்ல ஓரளவு டீசென்டான மார்க், அதாவது 90க்கு ஒரு 80 மேல நான் எடுத்தா போதும். சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கணும், சோ எல்லாமே பாத்துரலாம். அதுக்கு முன்னாடி சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல 80 மேல எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீக்வெண்டா பண்ற ஒரு மிஸ்டேக்கை நான் வந்து சொல்றேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போறது. இப்ப பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் படிச்சா வரும். கெமிஸ்ட்ரி கூட நம்ம டேம் ஷூர் சொல்ல முடியாது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வருமா, ஏன்னா கெமிஸ்ட்ரியில டைரக்ட் 5 மார்க் வராது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மார்க் பிளஸ் ஒரு 3 மார்க், இந்த காம்போல தான் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சா இப்ப நீங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்றேன். இப்ப 9th சாப்டர் எடுத்துக்கோங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸ். இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, உங்கள பல பேர் என்ன சொல்லுவீங்கன்னா எக்ஸசைஸ் 9.8 இன்டகிரேஷன் யூசிங் ஏரியா ஆஃப் a region. சோ இந்த இதான் நீங்க வந்து சொல்லுவீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் இது இம்பார்ட்டன்ட் தான், பட் இது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் நாட் த ஒன்லி இம்பார்ட்டன்ட். சோ அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். 9.3 கூட நமக்கு வந்து கேட்கலாம். சோ இன்டகிரேஷன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சோ இதுல இருந்து கேட்டிருக்காங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க. 9.3 நினைக்கிறேன் அந்த எக்ஸசைஸ் நம்பர். சோ அதுல இருந்து கூட நமக்கு வந்து கேட்கலாம். சோ இந்த எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க, இந்த எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண வேணான்றது என்னுடைய கருத்து. நீங்க சென்டம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா சென்டமும் உங்களால எடுக்க முடியாது. சோ அதையும் நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகே, சென்டம் எடுக்கணும்ன்றவங்க என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர் ITF இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சாப்டர் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. நெக்ஸ்ட் 7th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th சாப்டர் டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் 9th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா and the last chapter discrete mathematics. சோ பாத்தீங்கன்னா உங்களை நான் 10 சாப்டர்ஸ் படிக்க சொல்லியிருக்கேன். சென்டம் எடுக்கணும்ன்றவங்களும் இந்த 10 சாப்டர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். இல்ல எனக்கு ஒரு லெவல் டீசென்ட்டா 80 மேல எடுக்கணும்ன்றவங்களும் இந்த 10 சாப்டர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். சோ 10 சாப்டர்ஸ் படிக்கணும்னு நான் சொல்றது எப்படி, இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணும்ன்றது கிடையாது, இல்ல எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் படிக்கணும்ன்றது கிடையாது, இல்ல எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் புக்ல இருக்க எதை கேட்டாலும் நான் படிக்கணும் அந்த மாதிரியும் கிடையாது. கான்செப்ட் அந்த இதுல இருந்து எப்படி கேட்டாலும் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எழுத தெரியணும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் சென்டம் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா வேர்டிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. சோ அதுல வந்து உங்க புக்ல இல்லாதது வேற கேட்கலாம். சோ அந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். இல்ல நான் எழுதிருவேனே நீங்க கேட்கலாம், பட் அந்த இதுல ஈக்குவேஷன்ஸ் எழுத தெரியணும். நீங்க ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ax = b போட்டு xோட வேல்யூ நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அது ரொம்ப ஈஸி. சோ இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அந்த क्वेश्चனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து படிக்கணும். சோ இதுதான் வந்து பேசிக்ஸ். கான்செப்டோட நீங்க வந்து படிக்கணும். சோ அப்படி படிச்சா நமக்கு வந்து இந்த 2 மார்க்ல கேட்பாங்களா, 3 மார்க்ல கேட்பாங்களா, 5 மார்க்ல கேட்பாங்களான்ற பயமே இல்ல. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், இந்த கான்செப்ட் நான் வந்து படிச்சுட்டேன். சோ அந்த கான்செப்ட்ல இருந்து 2 மார்க் வந்தாலும் நான் எழுதிடுவேன், 3 மார்க் வந்தாலும் நான் எழுதிடுவேன், இல்ல அது 5 மார்க்ல வந்தா வெல் அண்ட் குட் நான் வந்து எழுதிடுவேன். சோ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10 சாப்டர்ஸ்க்கும் சென்டம் எடுக்கணும்ன்றவங்க கான்செப்ட் வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். சோ பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து பெருசா மேட்ரே இல்ல சென்டம் எடுக்கணும்ன்றவங்க சோ ஈஸியா வந்து நீங்க 7 5 மார்க்ஸ் எழுதிடலாம். மொத்தம் 14 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுல நம்ம பாத்தீங்கன்னா 7 எழுதணும், எய்தர் ஆர் சாய்ஸ் மாதிரி இருக்கும். நமக்கு இருக்கிறது 12 சாப்டர்ஸ். சோ பாத்தீங்கன்னா 14 5 மார்க்ஸ் கேக்குறாங்க. அப்ப என்னது, ஒரு சாப்டர்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். சோ எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து 2 5 மார்க்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, 5வது சாப்டர்ல இருந்து கேட்கலாம், 6வதுல இருந்து கேட்கலாம், 9வதுல இருந்து கேட்கலாம், 10வதுல இருந்து கேட்கலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த 4 சாப்டர்ஸ் தான் பாசிபிலிட்டி. 5 6 9 10 இந்த 4 சாப்டர்ஸ்.
பட் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா நாலுமே பாத்தீங்கன்னா பெரிய சாப்டர்ஸ். ஸோ அந்த இதுல நீங்க வந்து மாட்டிக்கலாம். ஸோ நான் என்ன உங்களுக்கு சஜஷன் சொல்றேன்னா இந்த 10 சாப்டர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வராது, 100% கேரண்டி என்னால தர முடியும். ஸோ 80 மேல எடுக்கணும்ன்றவங்க இதை வந்து பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ஓரளவு டீசென்டான மார்க் இல்லாம ஒரு ஆவரேஜான மார்க் வந்தா கூட போதும், 60 to 70. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு எப்படி ஈஸியா ஒரு 35 மார்க்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 5 மார்க்ஸ்ல போட்டிருப்போம், 7மே எழுதுற மாதிரி. ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 10 சாப்டர்ஸ் நீங்க வந்து படிச்சுட்டீங்க. இது 10 சாப்டர்ஸ் படிச்சுட்டா உங்களுக்கு என்ன பயம் இருக்காது, 5 மார்க்ஸ் பயம் இருக்காதுன்னு சொல்லிட்டேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் தவிர நீங்க எல்லாமே எழுதிடலாம். அந்த ஒரு கொஸ்டின் என்னது நீங்க ஆவலா கேட்கலாம். எஸ், இட் இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எழுதிதான் ஆகணும். ஆப்ஷன்ல நம்மளால லீவ் பண்ண முடியாது. நம்ம படிக்காத 2 சாப்டர்ஸ் இருக்குது. என்ன சாப்டர்ஸ் அது? 6வது சாப்டர் அண்ட் 10வது சாப்டர். 6வது சாப்டர் என்னது? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. 10வது சாப்டர் ODE, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சோ பாத்தீங்கன்னா உங்கள நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஆனா நான் வந்து 5வது சாப்டர் நான் வந்து படிக்கல, பட் நான் 6வது சாப்டர் படிச்சிருக்கேன். சோ அப்படி படிச்சனால சென்டம் எடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நான் இந்த 35 5 மார்க்ஸ் வீடியோ போட்டப்ப. எஸ், கண்டிப்பா பாத்தீங்கன்னா 5th and 6th have equal priority. You can choose anyone wisely. சோ பாத்தீங்கன்னா நீங்க எது வேணா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய அபிப்பிராயம் பாத்தீங்கன்னா 5வது சாப்டர் ஈஸியா இருக்கும். எப்படி கான்செப்ட் அதுல இருந்து என்ன கேட்டாலும் நம்ம எழுத முடியும். இப்போ நீங்க 6வது சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட் அ கான்செப்ட், இட் இஸ் அ ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். சோ ஃபார்முலா நமக்கு வந்தாதான் எழுத முடியும். பட் அதுவே 5th சாப்டர் அப்படி இல்ல, அந்த கான்செப்ட் வச்சு நம்மளா வந்து எழுதலாம். சோ டயக்ராம் வரைஞ்சு அதை கேட்டிருக்கிறது என்னன்றதை எழுத தெரியணும். அது வந்து 5th சாப்டர்ல வந்து பேசிக்ஸ். சோ நீங்க 6th சாப்டர் படிச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க 5th ஒமிட் பண்ணிட்டு 6th போய்க்கலாம். பட் 9th சாப்டர் 10th சாப்டர்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அங்க வந்து சந்தேகமே இல்ல, 9th சாப்டர் தான். ஏன்னா இன்டகிரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா 7வது சாப்டரும் டிஃபரன்ஷியேஷன், 8வது சாப்டரும் டிஃபரன்ஷியேஷன், 10வது சாப்டரும் டிஃபரன்ஷியேஷன். 3 சாப்டர் நீங்க டிஃபரன்ஷியேஷன் படிக்கிறீங்க. பட் இன்டகிரேஷனுக்கு there is only a single chapter called 9th chapter. சோ அந்த சாப்டர் மட்டும் தான் உங்களுக்கு இன்டகிரேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. சோ கண்டிப்பா அந்த சாப்டர்ல இருந்து ஒரு 2 மார்க் வரும், ஒரு 3 மார்க் வரும், 2 5 மார்க் மினிமம் வரும், 3 5 மார்க் கூட வரலாம், ஒரு 1 மார்க் வந்து கண்டிப்பா வரும். சோ வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா அதிகமா உள்ள சாப்டர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9th சாப்டர் தான். சோ 9th சாப்டர் உங்கள இது வரைக்கும் எத்தனை பேர் படிக்காம இருந்திருக்கீங்கன்னு தெரியல. சோ கண்டிப்பா அந்த சாப்டர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இன்னில இருந்து. ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டர். ஓகே, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கம்பல்சரி நம்ம 2 சாப்டர் படிக்கலன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சார். 6வது சாப்டர் நம்ம படிக்கல, 10th சாப்டர் படிக்கல. இதுல இருந்து கேட்டுட்டா என்ன பண்றது? சோ மோஸ்ட்லி நான் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் இந்த 2 சாப்டர் வந்து கம்பல்சரி கேட்கறது ரேர், ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். 90% நம்ம படிச்ச அந்த 10 சாப்டர்ஸ்ல தான் வரும். இருந்தாலும் நம்ம பை சேஃப்டிக்காக என்னென்னலாம் அதுல முக்கியமான கான்செப்ட் இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு போயிடணும். இப்போ 6வது சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சம் முக்கியமான கான்செப்ட் இருக்குது. sin of alpha plus beta ப்ரூஃப் இருக்குது, cos of alpha plus beta, sin of alpha minus beta, cos of alpha minus beta. சோ இப்படி 4 ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்திருக்குது. சோ அந்த 4 ப்ராப்ளம்ஸை நீங்க வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸாம்பிள் 6.7ல altitudes are concurrent னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது. சோ அந்த ப்ராப்ளமும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.7. சோ அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் ஈஸியா கிராக் பண்றதுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுருப்போம். சோ ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் பிளேன். சோ இந்த 3 கான்செப்ட் இருக்குது, 3த்துக்கும் வெவ்வேறு ஃபார்முலாஸ் இருக்குது. சோ இது படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு இந்த 6th சாப்டர்ல இருந்து வந்துடும். 10th சாப்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம PQ னு தனியா எடுத்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வச்சு நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சால்விங் a டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சோ இந்த இது பாத்துக்கோங்க. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னு தனியா ஒரு மெத்தட் இருக்கும். சோ அந்த மெத்தடும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 10.8 இவ்வளவு வந்து NF பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th சாப்டர். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 10 சாப்டர் என்ன பண்ணிருக்கோம், கம்ப்ளீட்டா படிச்சிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி லைன், ஈவன் கான்செப்ட் ஆல்சோ. சோ இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக 6வது 10வதுல நம்ம வந்து படிச்சாச்சு. சோ பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம 1ல இருந்து 12 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. சோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு இது சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த 6வதுலயும் 10வதுலயும் எந்தெந்த ஏரியாலாம் இம்பார்ட்டன்ட்னு. சோ அதை நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். இப்ப 1 மார்க்ஸ் பக்கம் வரலாம். 1 மார்க்ஸ் வந்து 20 1 மார்க்ஸ் நமக்கு வந்து இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ்ல 1 மார்க்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகம். 20 1 மார்க் கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா புக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 to 15 வரலாம். சோ 12ல இருந்து ஒரு 15 1 மார்க்ஸ் வரைக்கும் புக் பேக்ல இருந்து வரலாம். மிச்சம் உள்ளது எப்படி கேட்பாங்கன்னா கிரியேட்டிவ். அதுக்கு தானே அவங்க சொல்லியிருந்தேன், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. கிரியேட்டிவ்னா நீங்க ரொம்ப பயந்துட வேணாம். ஒரு 5 மார்க் அளவு லென்த்தியாலாம் இருக்கும்லாம், இவ்வளவு தான் இருக்கும். ஒரு 2 மார்க்ஸ்க்கு நீங்க என்ன வேலை பண்ணுவீங்க?
சோ அந்த வேலை தான் இருக்கும். சோ ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேனே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து அதோட ஸ்கொயர் ரூட் கேக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஈக்குவேஷன், தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், அதை கொடுத்து அதை சால்வ் பண்ணி சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியான சம்ஸ் தான், வேலை ரொம்ப கம்மியா உள்ள சம், அதுக்கு ஈஸியா ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. சோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கெட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல தான் நமக்கு 1 மார்க்ஸ் வந்து வரும். சோ 1 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சோ நீங்க உங்களால கண்டிப்பா வந்து 1 மார்க்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். நான் சொன்னபடி நீங்க அந்த 10 சாப்டர்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த 6th and 10th சாப்டர்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா அந்த 20 1 மார்க்ஸை உங்களால கிராக் பண்ணிட முடியும். சோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு, 5 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா என் சைட்ல இருந்து ஹெல்ப். சோ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உங்களுக்கு நான் வந்து டிப்ஸ் தரணும். சோ அந்த டிப்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், எப்படி நம்ம எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா, உங்கள நிறைய பேர் ராங் மேனர்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா எல்லா சம்ஸும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் நாள் என்ன பண்ணுவீங்க, செகண்ட் சாப்டர் எடுப்பீங்க. அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் அவ்வளவுதான், எக்ஸாம்க்கு போறப்பதான் படிக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படியே பிராக்டிஸ் போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ஒரு 3rd or 4th சாப்டர் போங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் அவ்வளவுதான் போயிடும். சோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எக்ஸாம்ல 12 சாப்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் இருக்கும். சோ அது பார்க்கும்போது நீங்க வந்து அப்படியே பிளர் ஆயிடுவீங்க. சோ எது எங்க இருக்குது, என்ன எக்ஸசைஸ், எப்போ படிச்சோம், என்ன ஃபார்முலா, சோ இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிச்சீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது. எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் என்ன பண்றீங்கன்னா, முன்னாடி நாள்னா எப்படி ஒரு 6 நாள் லீவ் இருக்கும், அதுல ஏதாச்சும் ஒரு நாள் நீங்க வைஸா ஒரு கொஸ்டின் பேப்பர், அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சோ அது எடுத்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது வந்து 12 சாப்டர்ஸும் காம்பினேஷன்ல தான் இருக்கும். சோ எல்லா சம்ஸும் லைனா ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமை குறித்துனா பயம் வந்து போயிடும். அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ண மாதிரி இருக்கும் அட் அ டைம்ல, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க இப்ப நார்மல் டைம் தான், நீங்க பண்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். சென்டம் எடுக்கணும்ன்றவங்க சென்டம் டைம்ஸ் போது எக்ஸாம் டைம்ஸ் தான். சோ எக்ஸாம் டைம்ஸ்ல, அதாவது ஒரு 6 நாள் உங்களுக்கு லீவ் தராங்கல்ல, அதுல அட்லீஸ்ட் ஒரு டே இந்த பழைய கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்றதுக்கு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம். ஒரே ஒரு மெத்தட் தாங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ல. நீங்க வந்து பிராக்டிஸ், ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்னா எப்படி, இப்ப மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இருக்குது. இப்போ வந்து பிராக்டிஸ்னா ஆக்சுவல் பிராக்டிஸ் என்னன்னா, இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் போறேன்னு சோ அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா கிளாஸ் ஒர்க் நோட்டோ ஆர் சம்திங் ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்தே அப்படியே இன்னொரு நோட்ல எழுதுவாங்க. சோ அதனால என்ன யூஸ் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேற சம்ஸை நம்ம ஓனா ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கணும். ஃப்ரீக்வெண்டா மேக்ஸ் வந்து நீங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு நீங்க படிக்கணும். சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராக்டிஸும் வந்துடும். சோ உங்களுக்கு வந்து எப்படி நல்ல எக்ஸாம்ல என்ன ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் பாத்தீங்கன்னா எது இருந்தாலும் ஃபார்முலா எழுதி எழுதுங்க. சோ ஃபார்முலா எழுதி எழுதும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேர்ம்ஸும் வந்து மிஸ் ஆகாது. சோ ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சோ ஃபார்முலா எழுதி எழுதுங்க, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், 12 சாப்டர்ஸும் சேர்த்து நீங்க எக்ஸாம் டயத்துல பார்த்துட்டு போங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாம நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அட்டன் பண்ண முடியும். அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம 1 மார்க்ஸ் தனியா பார்த்தாச்சு, 2 மார்க்ஸ் தனியா பார்த்தாச்சு, 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு, 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. என்னென்ன சாப்டர்ஸ்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஓவராலா நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி சென்டம் எடுக்கிறது, அது எதுக்கு நம்ம வந்து அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.